Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th science public examல கேட்ட most important ஆன 2 mark 4 mark 7 marks questions தான் பார்க்க போறோம். இதுல கொடுத்திருக்க questions எல்லாமே public examல கேட்ட questions. year வந்து பாத்தீங்கன்னா 2020 ல இருந்து 2023 வரைக்கும் public examல கேட்ட important ஆன 2 mark 4 mark 7 marks questions தான் பார்க்க போறோம். இப்போ first physicsல பார்க்கலாம். unit 1 to 6 க்கான important 2 marks பார்க்கலாம். நிலைமம் என்பது யாது? செயல்படும் திசை சார்ந்த விசை, திறப்புத்திறன், அப்புறம் ஒளி விலகல், ஸ்னெல் விதி, குவிலென்ஸ் ஒன்றில் F மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பம், நிறப்பிரிகை, ராலே சிதறல், குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் வேறுபடுத்துக, கிட்டப்பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள், குழிலென்ஸின் பயன்கள், எளிய நுண்ணோக்கியின் பயன்கள், வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்க 2 மார்க்ஸ் இருக்கும், அடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்க 2 மார்க், அடுத்து பயாலஜியில் இருக்க 2 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்ஸில் வந்து டீட்டெயில் ஆன்சர் இருக்கும். அதுலேயே கம்பைனாக 4 மார்க் அண்ட் 7 மார்க் கம்பைன் ஆகி தான் வரும். ஒரு கலோரி வரையறு, பாயில் விதியை கூறுக, பரும விதியை கூறுக, அவகாட்ரோ விதியை கூறுக. இந்த விதிலாம் நல்லா படிச்சுக்கோங்க. கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்கூறுகள் மற்றும் அவற்றின் குறியீடுகள். நெட்டலை என்றால் என்ன? செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் என்ன? எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகள் கூறுக. டாஃப்லர் விளைவு, ஒளி வேறுபடுத்துக. கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கு. 2 மார்க் தனியாக லிஸ்ட் அவுட்டாக இருக்குது, 4 மார்க்கும் 7 மார்க்கும் கம்பைன் ஆகியிருக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. கொஸ்டினை தேடி படிக்க வேண்டிய உங்களுக்கு அவசியம் ஏற்படாது. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் இதிலே கொடுத்ததால் நீங்கள் ஆன்சர் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு, வேளாண்மை துறையில் அந்த கொஸ்டின். இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்க 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 7 to 11 இருக்க 2 மார்க்ஸ். ஒப்பு அணுநிறை வரையறு, அணுக்கட்டு என்ன வரையறு, CO2 கிராம் மூலக்கூறு நிறையை காண்க, வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகள் 2 எடுத்துக்காட்டுகள் தருக, H2SO4 உள்ள சல்பரின் சதவீத ஈயை கண்டறிக, அவகாட்ரோ விதி பயன். துரு என்பது என்ன? இரும்பு துரு பிடித்தலுக்கான 2 காரணங்கள். கரைச்சல் வரையறு. 4 மார்க் அண்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுவீங்களா, அதுக்கான இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாலாம் அதில் இருக்கும். அதெல்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புக் பேக் 1 மார்க்ஸாக கவர் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஷோராக சயின்ஸில் ஃபுல் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். உலோக கலவை என்றால் என்ன? குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன. ஏன்? ஈரம் உறிஞ்சுகள் வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது. ஏன்? சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு. மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக. சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்டை வேறுபடுத்துக. எத்தனாலின் 2 பயன்கள் கூறுக. வினைச்செயல் தொகுதிகளை அவற்றின் பின்னோட்டங்களோடு எழுதுக. எளிய கிட்டோனின் பெயரையும் மூலக்கூறு. இப்போ பயாலஜியில் இருக்க 2 மார்க் பார்க்க போகிறோம். யூனிட் 14 to 23 இருக்க 2 மார்க், பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க். ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இப்போ கொடுத்துருக்க 2 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம், அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நீங்கள் எல்லா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கையும் அட்டன் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபார்முலாலாம் லாஸ்ட்டாக இருக்கும், அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோ இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 சப்ஸ்கிரைபராச்சும் ஆட் ஆனால் தான் நாங்கள் பிடிஎஃப் வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிஎஃப் வைக்கிறோம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான முக்கியமான ஃபார்முலாலாம் இருக்குது, அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. இம்பார்ட்டன்ட். உடல் பருமன் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸ்க்ராட்ச் என்றால் என்ன? பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. காற்றழுப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதுவும் இம்பார்ட்டன்ட். மேடை என்றால் என்ன? ஸ்ப்ரைட்டு, எடிட்டரு. இப்போ 4 மார்க் அண்ட் 7 மார்க் இதுலேயே ஆட் ஆகிருக்கும். யூனிட் 1 to 6 ஃபிசிக்ஸ்க்கான பப்ளிக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? இது கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாம். 4 மார்க் ப்ளஸ் 7 மார்க் இருக்குதுல. யூனிட் 7 to 11 இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஹவ் இஸ் மெட்டல் கரோஷன் ப்ரிவென்டட்? 3 தடவை கேட்டிருக்காங்க. எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் எக்ஸாமுக்கு லீவ் வேறு அதிகமாக விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஷோராக 100% எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். பேப்பர் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா 1 மார்க்ஸையும் அட்டன் பண்ணுங்கள், எல்லா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். டயக்ராம் இருக்கிற கொஸ்டின் நீட்டாக வரைஞ்சி ஆன்சர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுதுங்க. 12 1 மார்க்ஸ் கேட்பாங்க. புக் பேக்லேருந்தே 9 1 மார்க்ஸ் வந்துடும். புக் இன்லேருந்து தான் 3 1 மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லா புக் பேக் 1 மார்க்ஸ் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் எல்லா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸையும் அட்டன் பண்ணி சயின்ஸில் ஃபுல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலாவும் வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது, அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஷோராக நீங்கள் 75 மார்க்ஸ்க்கு 70+ ஸ்கோர் பண்ணலாம். இதான் ஃபார்முலா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.